கர்ணாமிரதாச்சாரியால் சொன்னார் இந்த அழகான துரோண பருவ சரித்திரத்தை. தசர விதுரஷ்மி தேவகி புண்ணியராசி, தேவகியுடைய ஜென்மாந்தரியமான புண்ணியமே கோபாலனா வந்து அவதாரம் பண்ணினேன். பிரபுவானவன் என்ன பாதுகாக்க வேண்டும் நாள் கர்ணாமிரதாச்சாரியாள். அவர் செய்வர் குருக்களவர். அவருக்கு பகவத் பக்தி உண்டு, கிருஷ்ண பக்தி உண்டு. அவர் ஒரு தாசி வச்சிருந்தார். உடனே அங்க போனார், பஜனை பண்ணிட்டே இருக்கா. வாட்டு 1 மணி 2 மணி ஒரு நின்று பார்த்தார். அவருடைய போதும் நீ வர கண்டதே எழுந்து வருவோம், உபச்சாரம் பண்ணுவார். எல்லாம் பண்ணுவோம். அன்னைக்கு எழுந்திருக்கவே இல்லையே, கண்ணு தண்ணீருவா பஜனை பண்ணிட்டே இருந்தாள். 2 மணி கழிச்சு கேடு நமஸ்காரம் பண்ணி பார்த்தா இவர் வந்து இருக்கிறார். உடனே அவரையும் நமஸ்காரம் பண்ணிட்டு, எப்படி வந்து கதவு ஆறு திறந்தார். நான் மட்டும்தானே ஆற்றுல இருக்கேன், வீட்டுல இருந்தார். ஏன் நான் வீட்டு மேலான அரங்கு வந்துட்டேன். என்னவா உங்களுக்கு வர முடியுது, ரொம்ப ஊர் உயரமாச்சே இருந்தாள். நான் ஏறுவதற்காகவே நீ கயிறு கட்டி தொங்க விட்டுருக்கேன் வாசல்ல இருந்தாள். நான் கயிறு கட்டலையே இருந்தாள். அங்க போய் பார்த்தா வாசல்ல லைட் எடுத்து போய் பார்த்தா ஒரு மலைப்பாம்பு சொல்லிட்டு இருக்கு. அது அப்படியே உத்தரத்துல எல்லாம் சுத்திட்டு இருக்கு. வால் கீழே இருக்கு. அதை பிடிச்சுன்னு கயிறுன்னு நினைச்சுன்னு இதுல இருட்டா சாது. பார்த்து ஆஹா பாம்புன்னா தன வேகத்தை அடைஞ்சு என் இடத்துல இருக்கிற மோகத்தினால இப்படி வந்தேனே ஏகாதசியிலே. இந்த ஏகாதசியில என் பிரபுவே பகவான் இடத்துல இத்தனை வேகத்தை அடைஞ்சு பஜனம் பண்ணியிருந்தேனா வைகுண்டத்திலிருந்து விமானத்தை வந்து உங்களை அழிச்சு போயிருப்பேன். இப்படி வந்து என் இடத்துல பிரேமையை வச்சேனால் உடனே அப்படியே நமஸ்காரம் பண்ணிட்டா. சிந்தாமணிங்கிற தாசியே நமஸ்காரம் பண்ணி, நீதான் எனக்கு குரு, நீரது சிப்ளா கட்ட பகவத் தியானம் பகவத் குணமும் பரப்புட்ட. அப்புறம் ஸ்திரீ சங்கம் இல்லை. அவர் கடைசியிலேயே தன்னை பற்றி சொல்லுகிறார். சைவாவயம் நகரு தத்ர விசாரணீயம் பஞ்சாட்சரீ ஜபபராஹ நிதராம் ததாபி. சைவன் சைவாவயம் நகரு தத்ர விசாரணீயம். அது ரொம்ப சந்தேகமே இல்லை, சந்தேகப்படாதீர்கள். பஞ்சாட்சரீ ஜபபராஹ, பஞ்சாட்சர மகாமந்திரம் தான் நீங்கள் குலக்கிரமாகதமான மகாமந்திரம். பஞ்சாட்சரீ ஜபபராஹ நிதராம் ததாபி. நிதராம் நாள் பஞ்சாட்சரம் ஜபம் பண்ற போது எப்படி பண்ணுவோம் தெரியுமா? பஞ்சாட்சரம் பாவனமுச்சரந்த பதிம் பசூனாம் ஹிருதி பாவயம். பசுபதியே பரமேஸ்வரன் பஞ்சாட்சரம் ஜபிக்கிற பொழுது அப்படி கல்பக விஷத்தில கைலாசத்திலே நடந்த வழியில அம்பாள் கந்தனும் கணபதியும் வந்து அப்படி கட்டிக்கிட்டு இருக்கா போல அப்படி அப்படி தியானம் பண்ணணுமாம். தலையில சந்திரசேகரனாய், உமாகாந்தனாய், திரிநேத்திரனாய், கங்காதரனாய், பினாட்சிகள், பக்தவத்சரனாய் அப்படி தியானம் பண்ணிட்டு ஜபிக்கணுமா. அப்படி எல்லாம் நாங்க தியானம் பண்ணிட்டு ஜபிக்கிற வழக்கம். பஞ்சாட்சரத்தை அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. நிதராம் ததாபி. நாம் பஞ்சாட்சரத்தை ஜபம் பண்ணும் போது பரமசிவனை உள்ள பார்த்தால் என் மனசுல பரமசிவன் தெரியல, பின்ன என்ன தெரியுதான் தெரியுமா? சேதோமதீயம் அதசி குசுமாவபாசம் ஸ்மரானனம் ஸ்மரதி கோபவது கிஷோரம். அந்த கோபால பாலனான கோபாலன் நாசிரியரான் என்னுள்ளே நாம் பரமேஸ்வருடைய பஞ்சாட்சர மகாமந்திரத்தை ஜபிச்சு முக்கண்களுடன் சந்திரசூடனாய், கங்காதரனாய், உமாகாந்தனாய், கந்தபிதாவாய் உள்ள பார்க்கும் காலத்துல சேதோமதீயம் அசசி குசுமாவபாசம் ஸ்மரானனம் ஸ்மரதி கோபவது கிஷோரம். யசோதா பாலனான பிரபு திரீரானாம். திடீர பொழுது சுவாமி என்னமா திரீரான்னாள்? ஸ்மரானனம் ஸ்மரதி. சுவாமி சீர்ஷிராளா இப்போ இவரை பார்த்து என்ன அஷடே நானும் பரமசிவனும் ஒன்னாச்சே, நீ எனக்கு மாறாக நினைக்கிறேன் நாளாம். ஸ்மரானனம் ஸ்மரதி கோபவது கிஷோரம். சுவாமி அப்படி உள்ள தெரிகிறாள். அவரே தன் சரித்திரத்தில் இருக்கார் கர்ணாமிரதாச்சாரியார். அப்படி மகாபுருஷன்